அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாகவும் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் சற்று சாதகமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் தான் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். ஆனால் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் நீச்சம் நிலையிலும் வக்ர பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தொல்லைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. ஏனென்றால் பொதுவாக நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது சில இடைஞ்சல்களை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வக்ரம் பெற்றிருப்பது அந்த இடைஞ்சல்களை விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாறுதல், வீடு மாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாற்றம் என பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய விருப்பப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பாக அமைவதால் சில காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே சமயம் செவ்வாய் மிகவும் வலுவாக 6, 9, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சனி செவ்வாய் பார்வையானது இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சனி செவ்வாயின் பார்வையின் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அனைத்து விதமான பணிகளையும் அணுக வேண்டிய சூழலும் உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குறிப்பாக சனி செவ்வாயின் பார்வையின் காரணமாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்பு வரலாம். எனவே சற்று விட்டு கொடுத்து அல்லது வளைந்து செல்லுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளிலும் மனக்கசப்பு வரும்போது அந்த பணிகளை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏனென்றால் அவற்றை வளரவிட்டால் பெரிய அளவுல பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையானது ரிஷபராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாகன வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் சொத்து ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அது மட்டுமல்லாது உரிமைகளுக்காக உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே பல மடங்கு கவலை அளித்து வந்த நிலையில் அவற்றிற்கான நல்ல தீர்வு காணக்கூடிய நுணுக்கமான யுக்திகளை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்று நீச்ச கதியில் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எப்போதும் உங்களது சிந்தனையில் இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. பொதுவாக பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கும் போது செவ்வாயும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி உங்களை சிறப்பாக வந்து சேர்வதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
புண்ணிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மகத்தாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைவதால் திட்டமிடுதலை காட்டிலும் அதிரடியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரமும் நல்ல மாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தற்காலிகமாக இருந்த பல பணிகளை நிரந்தரமாக மாற்றக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அனுகூலமான அமைப்பில் செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை திறன்பட செம்மையாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். தடை தாமதங்கள் விலகும். நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்பினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான பல சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க. குறைந்த அளவில் முதலீடு செய்து மிக பெரிய அளவில் பெயர் புகழ் லாபத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் அவை வீழ்ச்சி இல்லாமல் எழுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை செவ்வாயினுடைய வக்ரமானது தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக நுணுக்கங்களை கணித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சுக்கிரன் செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியுங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த வரவேற்பு நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திருப்திகரமாக கால்நடை வளர்ப்பு மற்றும் கால்நடையில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும். எதை செய்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் நிறைவான வளர்ச்சியும் இந்த வேளையில் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டுங்க. சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்.